மரம் செடி இருக்குன்னு. இந்த செடி அப்படியே இந்த மேலே பட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு. அப்போது பாம்பு ஒத்தையில் இருக்கிற நாங்கள் பாம்பெல்லாம் அடிச்சுட்டு இருக்க முடியுமா? மனுஷங்க தொந்தரவு தான் தாங்க முடியலன்னு பார்த்தா இந்த பாம்பு மாடு இந்த நாய் தொல்லை அதை கூட தாங்க முடியல. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுங்க. பாரு பாரு அந்த செடியை வெட்டுறதுக்கு அந்த இருக்கு பார்த்தீங்களா, அதான் செடி. அந்த செடியை வெட்டுறதுக்காக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு செடியை. வந்து உட்காந்துக்கிடுச்சு. அதோட பிளேஸ் போல் டெய்லி இங்கே உட்காரும் போல். பாருங்கள், இங்கிட்டு மரம் செடி, இங்கிட்டு முள் வச்சுருக்கேன். இதையும் தாண்டி வந்து ஜம்ப் பண்ணி உட்காந்துருக்கா. கிளம்படா. இவ்வளோ கொம்பை பார்த்தீங்களா? கொம்பு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த கொம்பை வச்சுக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய கொம்புன்னு. ஏய், இங்கே பேசு. என்ன இப்படி வந்து உட்காந்துருக்குற? நான் வெட்ட வேணாம்மா மரத்தை. ஒரு 2 மரத்தை எப்படியோ ட்ரை பண்ணி வெட்டி இருட்டாக இருக்கிற இடத்த கொஞ்சம் வெளிச்சம் ஆக்கிடலாமான்னு பார்க்குறேன். நீ ஏன் இப்படி பண்ணுற? சொல்லு சொல்லு. ஏன் உனக்கு சண்டை போட யாரும் கிடைக்கலையா? என்கிட்ட வந்திருக்கிற ஆ சொல். ஓய் ஏய், எந்திரிச்சு போ, அங்கிட்டு கிளம்பு. எங்கள் ஊரில் இது பேர் சாமி மாடு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் சாமி. சாமி சாமி, ஏன் சாமி இங்கே உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்கள் சாமி. ரெஸ்ட் எடுக்கிற இடம் இதானே உங்களுக்கு? இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போலையே, இங்கே தான் உட்காரணும்னு. ஆ, இங்கிட்டு பார்த்தா சோனு பாம்பு, இங்கிட்டு பார்த்தா பெரிய காளமாடு. இன்னும் புரியலை. அவர் நடுவில் பார்த்தா பெரிய பெரிய நல்ல பாம்பு போகுது. நான் என்ன தான் செய்கிறது? காட்டுக்குள்ளே உட்காந்த மாதிரி உட்காந்தாச்சு. ஓய்,